بسم الله الرحمن الرحيم وبه نستعين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد اللهم ينفعنا بما علمتنا وعلمنا بما ينفعنا وربنا زدنا علما اللهم يا من علم آدم فعلمنا ويا من فهم سليمان فهمنا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي أما بعد புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவி தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் பின் வந்த நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எப்படி இந்த மஜ்லிஸில் ஒன்று சேர்த்திருக்கிறானோ இதேபோல் நாளை மறுமையில் ஒன்று சேர்த்து அவனோட திருமுகத்தை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நம் இந்த வகுப்புகளை ஆரம்பிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி நமக்கு இந்த வகுப்பை தொடங்குவதற்கு இலகுவாக ஆக்கி கொடுத்தானோ இதேபோல் இந்த புஸ்தகத்தை கடைசி வரைக்கும் முடிக்கிறதுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக ஆக்கி கொடுக்க வேண்டும். அதுக்கான பாதைகளை அல்லாஹ் இலகுவாக ஆக்கி கொடுக்க வேண்டும். நமக்கு நேரங்களை நமக்கு கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, நாம் ஏற்கனவே பேசினது போல் கிதாபு தௌஹீத், தௌஹீதின் புத்தகம், தௌஹீதோட புத்தகம் கிதாபு தௌஹீத் என்று ஒரு புத்தகத்தை இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் எழுதின அந்த புத்தகத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அதோட ஷரஹ், அதோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்க போகிறோம். இதில் மெயினாக நான் ரெஃபர் பண்ணக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் ஷேக் சாலிஹ் அல் உஸைமீனோட கவுல் அல் முஃபீத், அதுவும் பின்பு என்னோட ஷேக்மார்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அதை வச்சு தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட மாபெரும் ஒரு அருள்கொடை இந்த உம்மத்துக்கு, இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி, மார்க்க கல்வி என்ற ஒரு அற்புதத்தை கொடுத்திருக்கிறான். வேறு எந்த ஒரு சமுதாயத்துக்கும் இப்படிப்பட்ட ஒரு அருள்கொடை கிடையாது. அதனால தான் அவங்களோட வேத புத்தகங்களை படிக்கிறதுக்கோ புரிஞ்சு கொள்றதுக்கோ, அவங்க வேத புத்தகம் எந்த மொழியில் இறங்கினதோ அந்த மொழிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காததையும் நாம் கண்ணால் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் நாம் அப்படி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த உம்மத் இக்ரா, ஓதுங்கள், படியுங்கள் என, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், அல்லாஹ்வின் பெயரால் ஓதுங்கள், படியுங்கள் என்று அந்த வசனத்தின்படி, அதான் முதல் வசனம் அருளப்பட்டது இந்த உம்மத்துக்கு. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை படிப்படியாக இறக்குனது மட்டுமல்லாமல் அந்த குர்ஆனை பற்றி சிந்திக்க சொல்கிறான். அந்த குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அவ் அலா குலூபின் அக்ஃபாலுஹா என்று அல்லாஹ் கேட்குறான். இந்த குர்ஆனை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா, யோசிக்க மாட்டீர்களா, இல்லை உங்கள் உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கா, இப்படி இறுக்கி போச்சா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் பார்த்து கேள்வி கேட்குறான். ஸோ அதன் அடிப்படையில் அல்லாஹ்வை தெரிஞ்சிக்கிறது மிக பெரும் கடமையானது. அல்லாஹ்வுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது, அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும், அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காது, நான் எதை செய்தால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியும், எதை செய்தால் அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்த முடியும் என்பதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது, என் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நான் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒன்று. இன்னொன்று, அல்லாஹ்வோட படைப்பினங்கள். அல்லாஹ்வோட படைப்பினங்கள்னா பல படைப்பினங்கள் அல்லாஹ் படைத்து இருக்கிறான். மனித படைப்பினம், மிருக படைப்பினம், செடி கொடி மரம், மனிதர்கள்லேயே பலர் இருக்கிறார்கள் என, ஆண் இருக்காங்க, ஆண்கள், பெண்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், எய்த்து வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள், ஒற்றைய உறவினர்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள், இப்படி ஒவ்வொருத்தவர்கள்ட்டையும் இதெல்லாமே படைப்பினங்கள் தானே. ஒவ்வொருத்தவர்களிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இது தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் பேசிக் கடமை. கொஞ்சம் ஒரு அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டும். பெரியோர்கள்ட்ட எப்படி பேச வேண்டும் என்று சிறார்களுக்கு தெரிந்தால்தான் ஒரு பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த சமுதாயம் உருப்படையாக இருக்கும்.
ஸோ அதே போல தான் அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வலியுறுத்துகிறார்கள். அல்லாஹ்வை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லக்கூடிய மறைவான விஷயங்களை பற்றி தெரிஞ்சு கொள்வது. சொல்வார்கள், ஒரு கல்வி, ஒரு கலை, அதாவது எந்த கலை சிறந்தது? பல்வேறு கலைகள் இருக்குது, பல்வேறு கல்வி நிறைந்த கலைகள் இருக்குது. இதில் எது சிறந்தது? இப்போ துனியாவோட கல்வின்னு எடுத்துக்குவோமே, ஒரு பக்கம் இன்ஜினியரிங், ஒரு பக்கம் டாக்டர், ஒரு பக்கம் ஃபார்மசி, ஒரு பக்கம் இந்த மாதிரி பல கல்விகள் இருக்குது. இதில் எது சிறந்தது? இப்போ என்ன பண்ணணும்? அந்த கல்வியோட எண்ட் ரிசல்ட் என்ன? நான் எம்பிபிஎஸ் படித்தால் எனக்கு இந்த வேலை கிடைக்கும், இவ்வளோ சம்பளம் கிடைக்கும். நான் ஒரு சிவில் இன்ஜினியரிங் படித்தா எனக்கு இவ்வளோ வேலை கிடைக்கும், இவ்வளோ சம்பளம் கிடைக்கும். நான் எலக்ட்ரிக்கல் படித்தா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், அவ்வளோ கிடைக்கும் என்று ஒரு கணக்கு போடுவோம் இல்லையா? மார்க்க கல்வியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மார்க்க கல்வியும் நமக்கு முன்னாடி இருக்குது. தௌஹீதோட கல்வி இருக்குது, அல்லது அகீதாவோட கல்வின்னு சொல்லலாம், ஃபிக்கோட கல்வின்னு சொல்லலாம், ஹதீஸோட கல்வின்னு சொல்லலாம், கதா, ஜுடிஷியரி, இந்த மாதிரியான கல்விகள் சொல்லலாம். இந்த மாதிரி பல்வேறு கல்விகளை மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இதில் சிறந்தது எது அப்படின்னு பார்த்தா லா ஷக், எந்தவித சந்தேகமும் இல்லை, அல்லாஹ்வை பற்றி படிக்கக்கூடிய கல்விதான் ஆக சிறந்தது. அப்புறம் என்ன அர்த்தம்? அகீதாவோட கல்வி இருக்கு இல்லையா, அகீதாவோட கல்வி தான் ஆக சிறந்தது. அதுக்கப்புறம் தான் ஃபிக்கு, அதுக்கப்புறம் தான் ஹதீஸ், அதுக்கப்புறம் தான் மற்ற ஏனைய கல்விகள். என்ன காரணம்? அகீதாவில் என்ன படிப்போம்? மறைவான விஷயங்களை படிப்போம். அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும், முழுக்க நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை படிப்போம். கண்ணால் பார்க்கறத ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயமே கிடையாது. அது எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள். இறை நம்பிக்கையாளர்களும் ஏற்றுக்கொள்வார்கள், இறை நிராகரிப்பாளர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். யாருக்காவது மரணத்தை பற்றி டவுட் இருக்கா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். இறை நிராகரிப்பாளர்கள் எனக்கு மரணம் கிடையாது, அது மரணங்கிறது பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்காங்களா? யாரும் கிடையாது. ஆனால் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது பொய்ன்னு சொல்லக்கூடியதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. அது கிண்டல் பண்ணுறதுக்கும் கேள்வி பண்ணுறதுக்கும் பல பேர் இருக்கிறாங்க. என்ன காரணம்? அவர்கள் மறைவான விஷயங்களை நம்பிக்கை கொள்ளவில்லை. அகீதாவோட கல்வியை எடுத்தோம்னாக்க முதல் விஷயம் என்ன? மறைவான விஷயங்களை நம்புவது. அல்லாஹ்வை நம்ப வேண்டும், ரசூல்மார்களை நம்ப வேண்டும், சொர்க்கம் நரகத்தை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும். இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம நம்ப வேண்டும். நம்பிக்கை இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் என்னது? நம்பிக்கை. அதனால தான் இதுக்கு பேர் நம்பிக்கை. அதனால தான் இதுக்கு பேர் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லாமல் ஒருவர் சொர்க்கத்துக்குள்ளே போக முடியாது. அதனால தான் இந்த கல்வி சிறந்த ஒரு கல்வி. அதுலேயும் தௌஹீதுங்கிறது கல்வி இருக்கு இல்லையா, தௌஹீதில் முழுக்க என்ன? அல்லாஹ்வை பற்றி படிக்கிறது. நம்ம அல்லாஹ்வை பார்த்தது கிடையாது, நபிமார்களை பார்த்தது கிடையாது, எதையும் நம்ம பார்த்து கிடையாது. ஆனால் நம்பிக்கை வைத்து கண்ணால் பார்க்கறத கூட நம்ம நிராகரிச்சிருவோம். ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையான விஷயத்தை நிராகரிக்க மாட்டோம் என்ற ஒரு கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அகீதாவோட கொள்கை, அகீதாவோட கல்வி. ஸோ அதில் அந்த அகீதாவில் பல பிரான்ச்சஸ் இருக்குது இல்லையா, பல பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் ஆக முதலில் வரக்கூடியது தான் இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி நாம் படித்து தெரிஞ்சுக்கிறது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனை எதை செய்தால் திருப்தி அடைவான், எதை செய்தால் கோவப்படுவான், அவனுக்கான ஹக்கு என்ன, அல்லாஹ் நம்மிடமிருந்து என்னத்தை எதிர்பார்க்கிறான், நம்மளை ஏன் படைத்தான் என்ற அந்த கல்வி, அதுதான் தௌஹீதோட கல்வி. தௌஹீதோட கல்வி அதான். சிலர் கேட்கலாம், என்ன எப்போ பார்த்தாலும் தௌஹீத், வேறு தலைப்பே இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சகோதரத்துவம் இருக்குது, ஒற்றுமை இருக்குது, அரசியல் இருக்குது, என்னென்னமோ இருக்குது இல்லையா உலகத்தில். அதை பற்றிலாம் பேசலாமே, அதை பற்றிலாம் வகுப்பு எடுக்கலாமே. அதான் எப்போ பார்த்தாலும் தௌஹீத், எப்போ பார்த்தாலும் தௌஹீத், கபருக்கு போகிற வரைக்கும் தௌஹீத் தான் பேசிகிட்டு இருப்பீங்களா? கண்ணிமிக்கவர்களே, இப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு நாம் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். என்ன தெரியுமா? அந்த பதில் எப்படின்னாக்க, அல்லாஹ் நமக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மிக சிறந்த ஒரு நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 12 பிள்ளைகள் இருந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஹைர்,
இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் ஒரு விஷயத்தை தன் பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்கிறார்கள். 12 பேரையும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியோட வளர்ப்பு. உங்கள் வளர்ப்பு எப்படி இருக்குது? உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது இல்லையா? உங்களோட பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குறோம்? நம் பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்குறோம்? ஷிர்க் செய்யக்கூடாது, நல்லது கெட்டது சொல்லி வளர்க்குறோம் இல்லையா? சரி, நபிமார்களோட வளர்ப்பு எப்படி இருக்கும்? நபிமார்களோட வளர்ப்பு கம்பேர் பண்ண முடியுமா? கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அப்படி இந்த மார்க்கத்தை சொல்லி கொடுத்து நபிமார்கள் அவர்கள் பிள்ளைகளை வளர்ப்பார்கள். அப்படி தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஸோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து ஒரு ஆளாக்கி இப்போ மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. மரணப்படுக்கையில் இருக்கிறப்ப அந்த பிள்ளைகளை பார்த்து கேட்குறார்கள், எனக்கு அப்புறம் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? நாம் மரணப்படுக்கையில் இருந்தால் என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல அவ்வளோ சொத்து இருக்குது, இவர் இருந்தாலும் கதைன்னு சொல்லணும், ஃபுல்லாக துனியா தான் இல்லை, மாஷா அல்லாஹ். ஆனால் நபிமார்களோட மரண படுக்கைகள் எல்லாம் பார்த்தீங்களா? மரணப்படுக்கையில் மரணத்தில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் முழுக்க ஆகரத்தை பற்றி தான் இருக்கும். காரணம் என்ன? அவன் நம்மளுக்கு கடன் கொடுத்தாலும் பெரிய விஷயம் இல்லை, கொடுக்குறாலும் பெரிய விஷயம் இல்லை, துனியாவோட போயிடும். ஆனால் நாளை மறுமையில் என் பிள்ளைகள் அல்லது என்னோட சங்கதிகள் அல்லாவை தவிர வேற ஒருத்தரை வணங்கிவிட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட துவா, என் பிள்ளைகளை யார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் அதுக்கப்புறம் வரக்கூடிய சங்கதிகளையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இசாக் அலைஹிஸ்ஸலாம் என் பிள்ளைகளை சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாத்து விடியாலான்னு சொன்னாங்க. யார் கேட்குறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹனீஃபா. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா கேட்குறாங்க? சுப்ஹானல்லாஹ், என் பிள்ளைகளை சிலை வணக்கத்திலிருந்து, இவ்வளோ எந்த சிலைக்கு எதிராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்றார்களோ அதை பார்த்து தானே வளர்ந்தாங்க அந்த பிள்ளைங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குற துவா. இப்போ இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மரணப்படுக்கையில் பிள்ளைகள்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு அப்புறம் நீங்கள் யாரப்பா வணங்குவீங்க? காலு நஅபுது இலஹக வ இலஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹித வ நஹ்னு லஹு முஸ்லிமூன் சொல்கிறாங்க. இதையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானத்திலிருந்து பார்த்து உங்களுக்கும் எனக்கும், ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கும் இது ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று குர்ஆனில் பதிவு செய்கிறான். அம் குன்தும் ஷுஹதாஉ இத் ஹதர யாக்கூப் அல் மவுத், நீங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரணப்படுக்கையில் இருக்கிறப்ப நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நடந்துச்சுன்ட்டு எல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு இந்த விஷயத்தை சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இது என்ன தெரிய வருது? கடைசி வரைக்கும் தௌஹீதை பேசிக்கொண்டு தான் இருக்க முடியும். நாம் மற்ற தலைப்புகளும் ரொம்ப முக்கியம். அண்டை வீட்டுக்காரர்களோடு எப்படி நடந்து கொள்வது, இது மாதிரி பல தலைப்புகள் இருக்குது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே முக்கியம்தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் எல்லாத்தோட அடிப்படை என்னது? தௌஹீத். காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு தௌஹீத் இருந்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஷிர்க் செய்யாமல் யார் மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். நாம் எதுக்காக வாழ்கிறோம்? சொர்க்கத்துக்காக தான் வாழ்கிறோம் இல்லையா? வேற எதுக்காக வாழ்கிறோமா? என்ன தவறுகளை செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க ரெடியாக இருக்கிறான். உடனே நினச்சிடக்கூடாது, மற்ற தவறுகள் எல்லாம் செஞ்சுக்கலாம், தௌஹீதில் மட்டும் இருந்துட்டா போதும், என்ன கிராண்டட், சொர்க்கம் கிராண்டட், அப்படி கிடையாது இந்த விஷயம். எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது ஏடுகள் எழுதப்படும். ஆனால் ஒருவர் ஷிர்க் செய்து விட்டால் நிரந்தர நரகம். ஷிர்க் செய்யாமல் இருந்து மற்ற பாவங்களை அவர் செய்தால் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், நாடினால் விடுவிப்பான். அது அவர் செய்யக்கூடிய பாவத்தை பொறுத்திருக்கு. மற்றவர்களுக்கு செய்த துரோகமாக இருந்தால் மற்றவர்கள் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க போகிறது கிடையாது. ஸோ இது மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம தௌஹீதை படிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருஷம் மக்காவில் இருந்துக்கிட்டு வேறு என்னங்க பண்ணாங்க? தொழுகை பற்றி பேசினாங்களா? ஜக்காத்தை பற்றி பேசினாங்களா? ஜிஹாதை பற்றி பேசினார்களா? ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசினார்களா? அண்டை வீட்டுக்காரர்கிட்ட எப்படி உறவாக இருக்க வேண்டும் பேசினார்களா? சொத்துரிமையை பற்றி பேசினார்களா? ஒதுமே பேசலையே. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற தௌஹீதை மட்டும்தான் பேசினார்கள். 13 வருஷம் அந்த மக்களை பக்குவப்படுத்தினார்கள். அந்த ஈமானோட விஷயத்தில் பக்குவப்படுத்தினார்கள். தவக்குல்ங்கிற விஷயத்தில் பக்குவப்படுத்தினார்கள். பக்குவப்படுத்தி 13 வருஷம் பக்குவப்படுத்தி
ஹிஜ்ரத் செய்யக்கூடிய கட்டளை வந்ததுக்கப்புறம் அந்த மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு போனார்கள். அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற குணம் இருக்குது பார்த்தீங்களா, அது 13 வருஷம் அவங்க எடுத்த பயிற்சியில் வந்தது. பின்பு மதீனாவுக்கு போனார்கள், ஒரு ஆட்சி அதிகாரத்தை நிலைநாட்டினார்கள். பல்வேறு மார்க்க சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 10 வருஷ காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தார். சரி, 13 வருஷம் தௌஹீதில் தான் நல்ல பெஸ்ட்டாக பண்ணியாச்சு, இனிமேல் தௌஹீதை பேச வேண்டாம், மற்ற மார்க்க சட்டங்களை பேசுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணார்களா? அப்பையும் மற்ற மார்க்க சட்டங்களையும் பேசினார்கள், இந்த தௌஹீதையும் பேசினார்கள். ஆனால் தௌஹீத் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் நம் வாழ்க்கையில் என்று பாருங்கள். இந்த தௌஹீதை இன்னைக்கு முறையாக கற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் பல்வேறு குழப்பங்களும் பல்வேறு பிரிவினைகளும் வருது. சிலர் கேட்பார்கள், தௌஹீது பேசினாவே பிரச்சனை, எப்படி தௌஹீது பேசினாவே குழப்பம் வந்துடும், தௌஹீது பேசினாவே பிரிவினை வந்துடும், தௌஹீதை பேசினாவே ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடும். அதனால் தௌஹீதை தவிர்த்துட்டு பாக்கி எல்லா விஷயத்தையும் பேசலாம். தௌஹீதை தவிர்த்துட்டு நம்ம ஒற்றுமை பற்றி பேசுவோம். ஒற்றுமை எப்படி? தௌஹீது இல்லாமல் எப்படி ஒற்றுமை வரும்? தௌஹீது இல்லாமல் ஒரு ஒற்றுமை வந்தால், மக்கா குறைஷிகள் ஒற்றுமையாக இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்கும். எந்தவித பலனும் அதில் கிடைக்காது. ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க. அதனால தான் கொள்கையை படிக்க வேண்டும், படிக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு இந்த கொள்கையை கொண்டு போய் சேர்க்கறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, வீட்டில் இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை, வீட்டை விட்டு வெளியே காலை எடுத்து வச்சால் அவர்களை சுற்றிலும் ஷிர்க்கும் குஃப்ரும் தான் நிறைஞ்சிருக்கு. டிவி ஷோஸாக இருக்கட்டும், அல்லது செய்திகளாக இருக்கட்டும், அல்லது தெருவில் ஒட்டியிருக்கக்கூடிய போஸ்டர்ஸாக இருக்கட்டும், அல்லது பிறர் செய்யக்கூடிய கொள்கைகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தா இந்த மனுஷன் இந்த குழந்தையோட தௌஹீதை எப்படி மழுங்கடிக்கிறது. இதுதான் பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நம் பிள்ளைகளுக்கு தௌஹீதை சொல்லிக் கொடுக்காமல் வளர்த்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் அவர்களுக்கு ஷிர்கையும் குஃப்ரையும் தான் சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு எவ்வளவோ ஆதாரங்கள், எவ்வளவோ சாட்சிகள், அது சொல்கிறதுக்கான இப்போ நேரம் இல்லை. ஆனால் அவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டு இருக்குது. ஃபிரௌனை கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்குது. இன்னைக்கு எந்த சிலைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைத்தார்களோ அந்த சிலையை செய்து இவர்கள்லாம் எங்களோட முன்னவர்கள், வாங்க இவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு சிலைகளை கண்ணியப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. எல்லா மதமும் சம்மதம்தான் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் காமனான ஒரு ஃபாதர், ஒரு தந்தை. யாருக்கு? யஹூதிகளுக்கு, முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு. இந்த 3 மதத்துக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காமன். அது உண்மை, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எனவே இவர்கள் நாம் எல்லாம் ஒரு வீட்டு பிள்ளைகள், தொப்புள் கொடி உறவுகள், நம்ம எல்லாம் ஒரு வீட்டு பிள்ளைகள் என்று ஒரு புது மதமை உருவாக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சினிமாவில் பார்க்கக்கூடிய நடிகர்களிலிருந்து விளம்பரத்தில் வரக்கூடிய நடிகர் வரைக்கும் இந்த குஃப்ரையும் இந்த ஷிர்கையும் இந்த மக்கள் மத்தியில் கொஞ்சம் கொஞ்சமாக திணித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம்? கல்வி இல்லை என்றால் நிச்சயமாக இதை ஒன்றும் பண்ண முடியாது. நாமும் எப்படி இந்த உப்பு இருக்கு இல்லையா, உப்பு தண்ணியில் போட்ட கரையும், அதே போல் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபித்ரா என்றால் இயற்கை, அந்த இயற்கையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி மக்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறார்கள். அந்த தூய அக்கீதாவிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சிகள் உலகளாவிய அளவில் நடந்து கொண்டு இருக்குது. நாம் என்ன பண்ணுகிறோம்? நாம் தப்பிச்சிடலாம், நமக்கு ஓரளவுக்கு வயசாகிடுச்சு, தப்பிச்சிடலாம். நம் பிள்ளைகளோட பிள்ளைகள், நம் சங்கதிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு கேட்டாங்க, எந்த மீடியாவும் கிடையாது, எந்தவித அந்நிய சித்தாந்தமும் கிடையாது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துவா கேட்குறாங்க? என் பிள்ளைகள் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாற்ற யா அல்லாஹ்னு கேட்குறாங்க. என் பிள்ளைக்கு சாப்பாடு கொடு, என் பிள்ளைக்கு நல்ல சொகுசான வாழ்க்கை கொடு.
நாம் எப்படி நம் பிள்ளைகளுக்காக சொத்தை சேர்த்து வச்சு ஒரு சொகுசான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ கடமை என்று, அதே போல் அதைவிட அதிகமாக நினைக்க வேண்டும். என் சங்கதிகள், என் பிள்ளைகள், என் பிள்ளையோட பிள்ளைகள், இவர்கள் எல்லாம் தௌஹீதின் கடைசி மூச்சு வரைக்கும் இருக்க வேண்டும் என்பதை நாம் நினைக்க வேண்டும். கண்ணிமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சூரத்து ஜுமரில், தௌஹீதுன்னு கேட்டாவே ஒரு அருவருப்பாக இருக்குது இல்லையா சில பேர்த்துக்கு. அவர்களை பற்றி சொல்கிறப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு, அல்லாஹ்வை மட்டும் நினைவு கூறினார். எப்படி? வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு இஸ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা, மறுமையை பற்றி நம்பிக்கை கொள்ளாதவர்களோட உள்ளம் அப்படியே படப்படன்னு இருக்குமா. என்ன அல்லாஹ்வை பற்றி மட்டும் பேசுகிறாங்க, என்ன அல்லாஹ் என்ன எப்போ பார்த்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், தௌஹீது தௌஹீது தௌஹீது, அல்லாஹ் ஒருவன். ஏன் கடவுள் 2 இருக்கக்கூடாதா, 3 இருக்கக்கூடாதா? இது ஒரு டாப்பிக்காக இப்போ பேசுகிறதுக்கு இன்றைக்கி எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்குது, என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது. அல்லாஹ் ஒருவன், இறைவன் ஒருவன் என்று விஷயத்தை பேசுறது போய் ஒரு டாப்பிக்கா என்றெல்லாம் இன்றைக்கி நாம் சர்வசாதாரணமாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம மக்கள் அதை லைக் போட்டுட்ருக்குறாங்க. அதான் அந்த விஷயம். விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பாட்டுக்களே பேசிட்டு போகிறாங்கன்னா விட்டுடலாம். அதோட பாதிப்பு நம் பிள்ளைகளுக்கு வந்து கொண்டு இருக்குது. சமீபத்தில் நான் பார்த்தேன், ஒருத்தவங்க அல்லாஹ்வோட படைப்பை பற்றி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க. நல்ல விஷயம். அல்லாஹ்வோட படைப்பு எவ்வளோ அற்புதமான படைப்பு, இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இறைவன் ஒருவன் என்று தெரிய வருதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தை, மற்றதெல்லாம் ஓகே, நீங்கள் போனீங்க படைப்பை பற்றி போட்டீங்க, நல்ல விஷயம். இதிலிருந்து அல்லாஹ் கூட சொல்லலை, அவங்க இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா இறைவன் ஒருவன் என்று நமக்கு தெரிய வருது. ஏன்னா 2 இறைவன் இருந்தாக்க பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னதை வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக்கி அதை கிண்டல் அடித்து என்ன பண்ணுறாங்க, அதனால் இறைவன் ஒருவன் நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் 2 இறைவனாக இருந்தாக்கா ஒழுங்கு நடக்காதா? அது கிண்டல் அடித்து கேலி அடித்து அந்த விஷயத்தை அப்படியே கரைக்கிறாங்க, டைல்யூட் பண்ணுறாங்க. இந்த தௌஹீதை டைல்யூட் பண்ணுறாங்க. இதை நம் பிள்ளைகள் உட்காந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை திரைப்பட பாடல்கள் இதெல்லாம் வந்திருக்கு. இவர்களை பின்பற்றுமா? அல்லாஹ் முஸ்தஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வைதா துக்கிரல்லாஹு வஹ்தஹு இஸ்மஅஸ்ஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆখিরা, மறுமையை பற்றி நம்பிக்கை கொள்ளாதவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லப்பட்டால் அவர்களோட உள்ளங்கள் அப்படியே கஷ்டமாக இருக்கும். வைதா துக்கிரல் லதீன மின் தூனிஹி இதா ஹும் யஸ்தபிஷிரூன், அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாத்தையும் நினைவு கூறினால் அவங்களோட உள்ளங்கள் மகிழ்ச்சி அடையும், மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எல்லாம் கடவுளும் ஒன்று தான் சொல்லுங்கள், எம்மதம் சம்மதம் சொல்லுங்கள், மகிழ்ச்சியில் அப்படியே கொண்டாடுவாங்க, குதிப்பார்கள். இல்லை இறைவன் ஒன்று என்று சொல்லுங்கள், போச்சு வந்துட்டாங்க இங்கெல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்குறோம். காரணம் என்ன தெரியுமா? தௌஹீதை விட்டதுனா நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் சொன்ன மாதிரி தான் இந்த துனியா, இந்த சமூகம், இந்த ஊடகம் நம் பிள்ளைகளுக்கு குஃப்ரையும் ஷிர்கையும் சொல்லிக் கொடுக்கும். அதுக்கான ஒரு முயற்சி தான் கிதாபு தௌஹீத். இந்த கிதாபு தௌஹீத் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, முழுசாக எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் குர்ஆனோட ஆயத்தும் ஹதீஸை தவிர வேறு எதுவுமே இருக்காது. எந்தவித எக்ஸ்ட்ரா பேச்சும் இருக்காது. சஹாபாக்களோட பேச்சுகள் இருக்கும், ஏன்னா சஹாபாக்களோட விளக்கங்கள் அங்கங்கே சில இடத்துங்கள் இருக்கும். மற்றபடி இந்த புக்காவோட ஆத்தர் முஹம்மது பின் அப்துல்லா அவங்களோட பேச்சு கூட அதில் இருக்காது, அதோட பேச்சு கூட அதில் இருக்காது. இந்த பிரயாணத்தை தொடங்குகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். இதை நல்ல முறையில் இந்த கிதாபை முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தர வேண்டும். கிதாபு தௌஹீத் முதல் பாடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். கிதாப்னா புத்தகம், தௌஹீத் என்றால் நம் அனைவருக்கும் தெரிஞ்சது தான், எதுவுமே புதுசாலாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் என்று நம்புகிற அந்த கொள்கையை பேர் தான் தௌஹீத். அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது தௌஹீத், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது. இப்போ இந்த தௌஹீத் பார்த்தோம்னாக்க அடிப்படையில் நாம் 3ஆக பிரிக்கலாம். சிலர் கேட்கலாம், யார் உங்களுக்கு 3ஆக பிரிக்க சொன்னது? கேட்குறாங்களா இல்லையா? இது ஒரு புது பிதத். அல்லாஹ் குர்ஆனில் 3ஆக பிரிச்சிருக்கானா? ரசூலுல்லாஹ் 3ஆக பிரிச்சுட்டாங்களா? நீங்கள் யார் 3ஆக வந்து பிரித்ததுக்கு? இது இப்னு தைமியாவும் இப்னு அப்துல் வஹாபும் உருவாக்குறது தான். விஷயம் என்ன அப்படின்னாக்க, 3ஆக பிரிக்கிறோமா, 4ஆக பிரிக்கிறோமா, 2ஆக பிரிக்கிறோமாங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது.
ஒரு கான்செப்டை புரியறதுக்காக உலமாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சில விஷயத்தை பிரேக் டவுன் பண்ணி இலகுவாக ஆக்கி நம்மளுக்கு தராங்க. சரி, ஹதீஸில் சஹி ஹதீஸ் தைஃபான ஹதீஸ்னு இருக்குல்ல, ரசூலை பிரிச்சாங்களா? பிரிக்கலையே. யார் பிரிச்சா? அதுக்கப்புறமா அந்த உலமாக்கள் பிரிச்சாங்க. சரி, ஃபிக்கோட சட்டத்தில் இது சுன்னத்து, இது வாஜிபு, இது ஃபர்து என்று சொல்கிறோம்ல, யார் பிரிச்சா? ரசூலா சொல்லிட்டு போனாங்களா? சொல்லலையே. யார் பண்ணா? உசூலுல் ஃபிக் என்ற அந்த கலையில் நான் படிக்கிறோம். அரபிக் கிராமர் யார் பண்ணா? அரபிக் கிராமர், நஹு, சர்ஃப் யார் பண்ணா? இதெல்லாம் ரசூலா பண்ணிட்டு போனாங்களா? ரசூலாவுக்கு எழுத படிக்கவே தெரியாதே. அவங்க பேர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எழுதியிருந்தாவே அவங்களுக்கு தெரியாது எது அவங்க பேருன்ட்டு. யார் நஹு போட்டா? இந்த ஜேரு ஜபர் யார் போட்டா? ரசூலா காலத்தில் இருந்துச்சா? இல்லையே. ஏன் இப்போ நம்ம எல்லாம் படிக்கிறோம்? காரணம் ஒன்றே ஒன்று தான் கண்ணியமிக்கவர்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்த அந்த சஹாபாக்களுக்கோ இந்த கலைகள்லாம் தேவை கிடையாது. ஏன்னா அவங்க வஹியோட வாழ்ந்த மக்கள், வஹி இறங்குறப்ப அனுபவித்த மக்கள். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ரசூல்கிட்ட போய் கேட்பாங்க. புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபத்தா போடுறதோ கஸ்ரா போடுறதோ குரானே இல்லையே. அப்புறம் எங்கேருந்து ஃபத்தா கஸ்ரா போடுறது? குரானே இல்லையே ரசூலோட காலத்தில். வெறும் மனப்பாடமாக சுதூர் உள்ளத்தில் தானே பதிவு பண்ணியிருந்துச்சு இந்த குரான். அங்கங்கே சில இது எழுதியிருந்துச்சு, அது வேறு விஷயம். ஹதீஸ்ன்ட்டு ஒன்று இல்லையே, முஸ்தலஹ் ஹதீஸ்னு ஒன்று இல்லையே. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, பிற்காலத்தில் வரக்கூடிய மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த வஹி தொடர்புள்ள மக்கள்கிட்ட இருந்து மக்கள் அந்த நேரத்திலிருந்து தூரமாக ஆக 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 ஆக, அது தூரங்கிறது காலத்தின் அளவுகோலும் சொல்லலாம், அல்லது இடம். அந்த வகை எங்கே இருந்துச்சு? மதீனாவில் இருந்துச்சு. பஸ்ராவில் ஒருத்தர் இருக்கார், அல்லது இந்தியாவில் ஒருத்தர் இருக்கிறார், அப்படியே வச்சுக்கலாம். அல்லது 1400 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வகை இறங்குனது, இன்றைக்கி 1400 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி நம்ம இருக்கிறோம். எப்பெல்லாம் அந்த வகை இறங்கக்கூடிய அந்த மக்களிடம் இருந்து நேரங்களும் காலங்களும் தூரம் ஆகிட்டே இருக்குதோ அப்பெல்லாம் நமக்கு இந்த வகையை புரிஞ்சுக்கிறதுக்கான சில அடிப்படைகளை தேவைப்படுது. ஏன்னா அஜ்னபிகள்னாக்க அரபி மொழி தெரியாதவர்கள், அரபி மொழி தெரியாதவர்கள்லாம் அஜ்னபிகள். அது ஒரு கெட்ட வார்த்தையோ தப்பான வார்த்தையோ கிடையாது. ஏன்னா இப்படி அரபி மொழி தெரியாதவர்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ தான் தர்ஜுமாங்கிற கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ எதுக்காக இப்படி உலமாக்கள் பிரித்தார்கள்? நாம் அதை இலகுவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது, இப்படி பிரிக்கக்கூடிய அந்த தருணத்தில் குரானுக்கும் சுன்னாக்கும் அசல்ல மாற்றம் ஏற்படக்கூடாது. குரான் சுன்னாவை புரியறதுக்காக தான் இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸை பண்ணலாமே தவிர குரான் சுன்னால இல்லாத ஒரு விதிமுறையை உருவாக்குறதுக்காக பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தால் அந்த காலத்திலிருந்து, எந்த காலம்? குரூனல் முஃபத்தலா ரசூல் சொல்லியிருக்காங்க இல்லையா, خير الناس قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. சிறந்த சமுதாயம் என்னோட சமுதாயம், அது சஹாபாக்களோட சமுதாயம், அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் வந்தது தாபீன், தபா தாபீன். இந்த காலகட்டத்திலேயே தௌஹீதை பற்றி அந்த பிரிவு இருந்துச்சு, லெவல் இருந்துச்சு. தௌஹீத் அல் இபாதான்னு சொன்னார்கள். தௌஹீத் அல் இபாதத்துனா நமக்கு தெரியும், வணக்க வழிபாடுகள் தொடர்பான தௌஹீத். அப்புறம் என்ன அர்த்தம்? தௌஹீத் உலூஹியா, அதான் தௌஹீத் உலூஹியால சொல்கிறோம். தௌஹீத் அல் மாரிஃபா அப்படின்னு சொல்கிறோம். மாரிஃபான என்ன? அல்லாஹ்வை பற்றி அறிவு இருக்குது. அஸ்மா சிஃபாத் அல்லாஹ்வோட பெயர்கள், அல்லாஹ்வோட பண்புகளை பற்றி தெரியக்கூடிய தௌஹீத். ஸோ இதன் அடிப்படையில் உலமாக்கள் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா கலையிலையும், தௌஹீதோட கலை மட்டுமல்ல, பல்வேறு கலைகளில் உலமாக்கள் அவங்களோட பங்களிப்பை செய்திருந்தார்கள். ஏன்னா அதே போல தான் தௌஹீதிலையும் உலமாக்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். முன் சென்ற சலஃபுகளோட கிதாபுகளை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால்
2 வகையான தௌஹீதுகள் இருக்கும். தௌஹீதுல் மாரிஃபா, தௌஹீதுல் இபாதா, இப்படிலாம் இருக்கும். இன்னும் நம்ம இலகுவாக பண்ணுறதுக்கு இப்போ 3 வகை. இப்போ 3 வகை பண்ணதுனால ஏதாவது குறை வந்துருச்சா? சரி 3 வகை வேணாம், சரி வேண்டாம். இப்போ இந்த 3 வகையாக பிரச்சனை. தௌஹீது 3ஆக இருந்தால் என்ன, 4ஆக இருந்தால் என்ன, 5ஆக இருந்தால் என்ன, அது பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக தௌஹீதை விளங்க வேண்டும். ஒருவேளை ஒருவரால் இந்த 3 வகையோ 2 வகையோ பிரிப்புகள் இல்லாமல் நான் தௌஹீதை விளங்கிடுவேன், தௌஹீதோட ஹக்கை நிலைநாட்டிடுவேன் என்றால் தாராளமாக விளங்கி போங்க. இப்போ யார் சொன்னால் இதை தான் பின்பற்றணுன்ட்டு? ஆனால் எல்லாருமே அப்படி பண்ண முடியுமா? பாமர மக்கள் எல்லாருமே பண்ண முடியுமா? ஸோ பேசிக்காக நம்ம சொல்ல போனால் இந்த பிரிவை நம்ம பிரிக்கிறோம். சரி, தௌஹீத் 3 வகை நம்ம சொல்கிறோம். தௌஹீது ருபூபிய்யா முதல் வகை சொல்கிறோம். தௌஹீது ருபூபிய்யா என்ன? என்னை படைத்தவன், என்னை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவன், எனக்கு உணவளிக்கக்கூடியவன், எனக்கு நோய் கொடுக்கக்கூடியவன், நோயை குணப்படுத்தக்கூடியவன், எல்லா விஷயமும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று சொல்வது தௌஹீது ருபூபிய்யா. சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான் தௌஹீது ருபூபிய்யா. ரப்புங்கிற அந்த குணம், ரப்னா என்ன? என்னை தர்பியத் பண்ண, தர்பியாங்கிற சொல்கிறோம் இல்லையா? தர்பியானா என்ன? உங்களை அப்படியே வளர்த்தெடுக்கிறது தான் தர்பியா. ஸோ என்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து அப்படியே வளர்த்து அல்லாஹ் ஆக்குகிறான், என்னை ஒரு ஆளாக ஆக்குறான், என் பிள்ளைகளை பார்த்து கொள்கிறான். அதுதான் தௌஹீது ருபூபிய்யா. நான் சம்பாதிக்கிறதுனால என் புள்ள சாப்பிடல. நஹ்னு நர்ஸுகுக்கும் வ இய்யாக்கும், நாங்கள் தான் உங்களுக்கும் ரிஸ்கை கொடுக்குறோம், அவருக்கும் ரிஸ்க் கொடுக்குறோம். ஸோ எனக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன், என் பிள்ளைக்கு ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும், முஸ்லீம் அல்லாதவர்கள், ரிஸ்கை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் மட்டும்தான். எல்லா விஷயமும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று இருக்கக்கூடிய நம்பிக்கை பேர் தௌஹீது ருபூபிய்யா. 2வது வகையான தௌஹீத் இருக்குது, தௌஹீத் உலூஹிய்யா. தௌஹீத் உலூஹிய்யா என்னது? நான் அல்லாஹ்வுக்கு என்ன செய்ய வேண்டும்? சரி, அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடுத்தான், உயிர் கொடுத்தான், எல்லாம் பண்ணான். இன்ன ஸலாத்தி வ மமாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ யஹ்யா லில்லாஹி தஆலா, எல்லாமே அல்லாஹ். ஓகே, இப்போ அந்த அல்லாஹ்க்கு நான் என்ன பண்ண வேண்டும்? அதான் தௌஹீதுல் உலூஹிய்யா. தௌஹீதுல் உலூஹிய்யா, அல்லாஹ்வுக்கு நான் என்ன பண்ண வேண்டும்? அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இல்லை, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும். அதான் விஷயம். அல்லாஹ்வை வணங்க வேண்டுமுக்கும் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டுமுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்குது. அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், ஓகே, அது சாதாரணமாக போயிடுச்சு. ஆனால் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், பார்த்தீங்களா? பேச்சிலேயே ஒரு அழுத்தம் இருக்கா? அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், உன்னை மட்டும்தான் நான் வணங்குவேன். அது வணக்கம், அது அபூதியத். நான் அடிமை, நீ எஜமான் என்ற அந்த உபூதியத் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அவன் செய்ய சொன்னால் நான் செய்வேன், செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்ய மாட்டேன். ஸோ இது என்னது? தௌஹீது உலூஹிய்யா. தௌஹீத் உலூஹிய்யா. அடுத்து தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத் இருக்குது. அல்லாஹ்வோட பெயர்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்சு 99 பெயர்கள் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு, நமக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கலாம், அல்லாஹ் ஆலம். அப்புறம் அல்லாஹ்வோட சிஃபத்துகள், அல்லாஹ்வோட பண்புகள். அல்லாஹ்வோட பண்புகள், அல்லாஹ் பேசக்கூடியவன், அல்லாஹ் செவி எடுக்கக்கூடியவன், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், இது எல்லாமே அல்லாஹ்வோட பண்புகள். இதை அல்லாஹ்வுக்கு மட்டும் லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வ ஹுவ ஸமீஉல் பஸீர், அவனை போல் வேறு எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வோட கேட்கும் திறமை போல் நம் கேட்கும் திறமை கிடையாது. அதான் லைஸ கமிஸ்லிஹி ஷை, லைஸ கமிஸ்லிஹி ஷை. எனக்கும் கேட்கும் திறமை இருக்குது, ஆனால் என்னோட கேட்கும் திறமையும் அல்லாஹ்வோட கேட்கும் திறமையும் ஒன்று கிடையாது. அதான் லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போல் எதுவுமே கிடையாது. இது தௌஹீத் அஸ்மா சிஃபாத். சரி, இது எங்கேருந்து எடுத்தோம்? ஒரு விஷயத்தை 3ஆக பிரித்தோம், 2ஆக பிரித்தோம்னாக்க ஒரு அடிப்படையில் இருந்து தான் எடுக்கணும். சும்மா வஹி வரல நமக்கோ இப்னு தைமியாவுக்கோ இல்லை இப்னு முஹம்மது அப்துல் வஹாபுக்கோ ரஹிமஹுல்லா வஹி வரல. எங்கேருந்து பிடிச்சாங்க? சூரத்துல் ஃபாத்திஹா அன்ற ஆண்டு ஓதக்கூடிய சூரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்கிறோம். இது என்னது? தௌஹீத் ருபூபிய்யா. புகழ் அனைத்தும், புகழும் போற்றுதலும் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே. அப்படிப்பட்டவன் ரப்பில் ஆலமீன். ஆலமீன்களுக்கெல்லாம், ஆலமீன்னா ஜின், இன்ஸ், முஸ்லிம், காஃபிர் எல்லாத்துக்குமே அவன் தான் ரப். இது தௌஹீத் ருபூபிய்யா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர் ரஹ்மான் அர் ரஹீம், தௌஹீத் அஸ்மா சிஃபாத். ரஹ்மான் ரஹீம் அஸ்மா மின் அஸ்மாஇல்லா, அல்லாஹ்வோட சிஃபத்துகள். துனியாவை பொறுத்த வரைக்கும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான், மனிதர் விலங்குகள், முஸ்லிம் அல்லாதவர்கள், இஸ்லாமிய எதிரிகள், இஸ்லாத்தை அடியோடு அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வோட அவுலியாக்கள், ஷைத்தானோட அவுலியாக்கள், எல்லாத்துக்குமே அல்லாஹ் தான் ரஹ்மான். எல்லாத்து மீதும் அல்லாஹ்வோட கருணை இருக்குது. அந்த கருணை இருக்கிறதுனால தான் இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். முஸ்லீம்களை கொத்து கொத்தா கொள்றானா, கொன்னுட்டு அவன் ஏன் இப்படி ஜாலியாக வாழ்கிறான்? அது அல்லாஹ்வோட கருணை. நமக்கு அந்த கருணை கிடையாது. நமக்கு இருக்கா? நமக்கு கிடையாது. அதனால தான் அவனுக்கு எதாவது துவா செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் கருணையாளன். அவனுக்கு தெரியும் இவனை எப்போ பிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு. ஒருவேளை திருந்துனா அல்லாஹ் அதையும் ஏற்றுக்குவான். இத்தனை பேர்த்தை கொன்னுட்டு நாளைக்கே ஒருத்தன் வந்து தௌபா செய்து, இஹ்லாஸை தௌபா செய்து அல்லாஹ்விடம் திருந்திட்டால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளடியாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கருணையாளன். ஆனால் மறுமைன்னு வந்துட்டால் முடிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின் ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும்தான் கருணையாளன், குஃபார்களுக்கு கிடையாது. அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், மாலிக் திருப்பி ஈய்யாக நஅ்புது வ ஈய்யாக நஸ்தஈன், நான் உன்னை மட்டுமே வணங்குகிறேன். இது என்னது? தௌஹீதுல் உலூஹிய்யா. இப்போ இதிலிருந்து நம்ம தௌஹீதை எடுத்துக்கிட்டோம், தௌஹீதை பிரித்தறிந்துட்டோம். ஹைர். இப்போ இந்த புத்தகம், இந்த கிதாபு தௌஹீத் ஸ்பெசிஃபிக்காக தௌஹீதுல் உலூஹியாவை மட்டும்தான் பேசப்படுது. தௌஹீத் ருபூபியாவும் கிடையாது, தௌஹீத் அஸ்மா சிஃபாத்தையும் பேச போகிறது கிடையாது. தௌஹீத் உலூஹியா மட்டும்தான் இந்த கிதாபு தௌஹீத்ங்கிற இந்த புத்தகம் நமக்கு காமிக்க போகுது. அதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, கிதாபு தௌஹீத் وقوله تعالى وما خلقت الجن والإنس إلا ليعبدون. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தில் வெறும் குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்க போகிறது கிடையாது. முதல் குர்ஆனோட இந்த ஆயத்தை வைத்து இந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஆரம்பித்திருக்கிறார். وما خلقت الجن والإنس إلا ليعبدون. நான் மனிதர்களையும் ஜின்னுகளையும் படைக்கவில்லை என்னை வணங்குவதற்கு தவிர. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்காக நம்மை படைத்திருக்கிறான் என்று நாம் பார்த்தோம் என்றால், இந்த கேள்விக்கு நாத்திகர்கிட்டையோ இல்லை பிற மதத்துக்காரர்கள்ட்ட பதில் கிடையாது. எதுக்காகமா நீங்கள் பிறந்திருக்கீங்கனாக்க அப்படியே நிற்பாங்க. எத்தனையோ பேருக்கு நம்ம தாவா பண்ணியிருக்கோம், எதுக்காக நீங்கள் பிறந்தீங்க நிற்பாங்க. என்ன நோக்கம் உங்களுக்கு? அவங்களுக்கு தெரியாது. ஏதோ உலகம் போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போகிறோம். சாதாரண செருப்பு போடுறோம் இல்லையா, சாதாரண செருப்பு பிஞ்சு போச்சுன்னா குப்பையில் போட போகிறோம். சாதாரண செருப்புக்கு கூட ஒரு ஹதஃப் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்? நம் காலை பாதுகாக்க வேண்டும். இப்படி சாதாரண உயிரற்ற ஒரு செருப்புக்கு கூட ஒரு நோக்கம் இருக்கிறப்ப, இவ்வளோ பெரிய படைப்பு, அப்போ அறிவை கொடுத்து, அல்லாஹ் அறிவை கொடுத்துருக்கிறான். மிருகம் மாதிரி கிடையாது, மிருகங்கள் மாதிரி. அப்படி அறிவை கொடுத்து, இவ்வளோ ஆற்றலை கொடுத்து, இவ்வளோ திறமையை கொடுத்துருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு ஒரு நோக்கம் இருக்காதா? அது என்ன நோக்கம்? ரொம்ப சிம்பிள். அல்லாஹ்வை இல்லா லியஅ்புதூன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இதுக்கான தஃப்சீர் இல்லா லியுவஹ்ஹிதூன், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துறதுக்காக மட்டும்தான். அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த உண்மையை உறுத்தி சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மனித குலம் படைக்கப்பட்டிருக்கு. இல்லா லியஅ்புதூன் இபாதத். உடனே இபாதத் என்றால் நம்ம அப்படி நினச்சிடக்கூடாது, பொழுது 24 மணி நேரம் தொழுகை, இதெல்லாம் இபாதத். இது வந்து தவறான ஒரு அர்த்தத்தை சிலர் கொடுத்ததுனால உண்மையான அர்த்தம் மங்கி போயிடுச்சு. இபாதத்துன்னா எல்லாமே இபாதத்து தான். நாளைக்கு காலையில் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கணும், எனவே நான் இன்றைக்கி சீக்கிரம் படுத்தால் தான் காலையில் ஃபஜ்ருக்கு எந்திரிப்பேன்ட்டு தூங்குறது இருக்கு இல்லையா, அந்த தூக்கமே ஒரு இபாதத். எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும், அந்த பிள்ளையை நல்ல முறையில் நான் வளர்க்க வேண்டும், எனவே நான் திருமணம் முடிக்கிறேன், என் மனைவியோடு ஒன்று சேர்றேன், அது ஒரு இபாதத். நான் சாப்பிட்றது, குழு வஷ்ரபுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், உண்ணுங்கள் பருங்கள், ஒலா துஸ்ரிஃபு, வேஸ்ட் பண்ணாதீங்க, இஸ்ராஃப் பண்ணாதீங்க நல்லா சொல்லிட்டான். எனவே நான் சாப்பிடுகிறேன், எனவே நான் குடிக்கிறேன், அது ஒரு இபாதத். ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறோம், குப்பை கிடக்கு, குப்பை எடுத்து கொண்டு குப்பையில் போடுறோம், இது ஒரு இபாதத். ஏன்னா ஈமானோட ஒரு பகுதி. பக்கத்தில் ஒரு சகோதரர் இருக்கிறார், அவரை பார்த்து சிரித்து சலாம் சொல்கிறேன், அந்த ஸ்மைல் ஒரு இபாதத். எல்லாமே இபாதத். மனைவிகிட்ட பேசுறது ஒரு இபாதத், பெற்றவர்கள்ட்ட பேசுறது ஒரு இபாதத்.
குடுக்கல் வாங்கல்ல ஹராம் ஹலால் பார்க்குறது ஒரு இபாதத். நான் எவ்வளோ நஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, வட்டி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் என்று நாம் யோசித்து நம்ம பிஸ்னஸை நடத்துறது ஒரு இபாதத். இந்த மாதிரி எவ்வளவோ எல்லாமே இபாதத்து தான், எல்லாமே ஒரு இபாதத் தான். ஒரு சகோதரனை போய் சந்திக்க போகிறது ஒரு இபாதத். அவனை சந்திக்க போகிறது நம்ம ஜாலியாக இருக்கிறதுக்காக, ஹலாலான முறையில் ஜாலியாக இருக்கிறதுக்காக சந்திக்க போகிறோம். அது ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். பட் அல்லாவுக்காக நாங்கள் சேர்றோம், அல்லாவுக்காக பிரிகிறோம் இருக்கிறப்ப அது ஒரு இபாதத். இது மாதிரி வாழ்க்கை முழுக்கமே ஒரு இபாதத். அல்லாஹ் சொல்கிறான், இந்த இபாதத்துக்காக மட்டும்தான் அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்னுகளையும் படைத்திருக்கிறான். இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ பெரிய விஷயம். இபாதத்னா அதுக்கான ஷார்ட்டாக நம்ம டெஃபினேஷன் சொல்ல போனால், அல்லாவுக்கு பிடிக்கக்கூடிய செயல்கள், அதாவது இந்த செயலை பண்ணுறதுனால் நான் அல்லாவிடம் நெருங்குவேன் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இபாதத்து தான். இந்த செயலை பண்ணுறதுனால் நான் அல்லாவிடம் நெருக்கத்தை பெறுவேன் என்று இருக்கிறோம் என்றால் அதுக்கு பேர் இபாதத், வணக்க வழிபாடு. இதுக்கு பேர் தான் வணக்கம். அதனால தான் மற்றவங்களை பார்த்து வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். மற்றவங்களை பார்த்து வணக்கம் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம்? இதுதான் வணக்க வழிபாடு. அல்லாவுக்கு மட்டும்தான் வணக்கம், பிற மக்களுக்கு கிடையாது. விஷ் பண்ணலாம், பிற மக்களை வாழ்த்துகள் சொல்லலாம், வாழ்த்துக்கள் சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். பட் வணக்கம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். இப்போ இந்த இபாதத்துக்கு 2 நிபந்தனைகள் இருக்குது. ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறையில் இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழிமுறையில் இருக்க வேண்டும். ஹைர். இப்போ முதல் ஆயத்தை இது சொல்லி ஆரம்பித்தார்கள். அடுத்து பார்த்தா இப்போ கவுலுஹு வலக்கது பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபித் தாகூத். அடுத்த ஒரு ஆயத்தை சொல்கிறாங்க, வலக்கது பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூல். இந்த உம்மத்தில் இருக்க அதாவது எல்லா சமுதாயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ரசூலை அனுப்புனான். மக்களை படைத்து விட்டு அப்படியே விட்டுறதில்லை, எப்படியோ வாழ்ந்துட்டு எப்படியோ சாவுங்க அப்படின்ட்டு. இல்லை, மக்களை படைத்தான், அந்த மக்களுக்கு நல்லது எது தீயது எதுன்னு காமிக்கிறதுக்காக ஒரு ரசூலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அனுப்புனான். தான் வலக்கது பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தின், எத்தனை சமுதாயம் வந்ததோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் அந்த மெசேஜை கிளியராக போய் சேர்க்க வேண்டுங்கிறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறார். ஸோ ரசூல்மார்களை அனுப்புறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்னது? இகாமத்துல் ஹுஜ்ஜா. இகாமத்துல் ஹுஜ்ஜா, ஹுஜ்ஜத்தை, ஆதாரங்களை நிலைநாட்டுவதற்காக. என்ன ஆதாரம்? அல்லாஹ் ஒருவன் என்ற ஆதாரம். அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த ஆதாரத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல்மார்களை அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ்வே சொல்கிறான். இகாமத்துல் ஹுஜ்ஜா நம்ம சொன்னோம். இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இதில் 2 விஷயம் பிரிக்கலாம். இகாமத்துல் ஹுஜ்ஜாவில் 2 விஷயம் பிரிக்கலாம். ஒன்று புலூகுல் ஹுஜ்ஜா, புலூகுல் ஹுஜ்ஜா. இன்னொரு ஃபஹ்முல் ஹுஜ்ஜா. என்ன அர்த்தம்? ஹுஜ்ஜத்தை, அதாவது ஆதாரத்தை எத்தி வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, புலூகுல் ஹுஜ்ஜா. இன்னொன்று ஃபஹ்முல் ஹுஜ்ஜா, அந்த ஆதாரத்தை புரிய வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. 2 விஷயம். ஆதாரத்தை எத்தி வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஆதாரத்தை புரிய வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் நம்மளாம் என்ன பண்ணுறோம்னாக்கா, ஆதாரத்தை எத்தி வச்சுட்டு முடிச்சுக்கிறோம், அல்லது ஆதாரத்தை எத்தி வச்சுட்டு அவங்க மேலே தீர்ப்பு கொடுக்குறோம். அவங்க ஆதாரத்தை புரிஞ்சாங்களா, தெளிவாக புரிஞ்சாங்களா, தெளிவாக புரியலையாங்கிற பிரச்சனைக்கு நம்ம போகல. 2 பேர்த்துக்கு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. என்ன பண்ணுவார் இவர்? ஆதாரத்தை போடுவார். பாருங்கள், ஆதாரம் குர்ஆனில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. சரி, அவர் என்ன பண்ணுவார்? அவர் அதெல்லாம் பார்த்துட்டு அவரும் ஒரு ஆதாரத்துக்கு போடுவார். இப்படி ஆதாரங்களால் போட்டு 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 ஒரு ஸ்டேஜில் ரொம்ப டெம்பராகி அவ்வளோதான், ஆதாரத்தை எத்தி வச்சாச்சு உங்கள்கிட்ட, எனவே நீங்களாம் காஃபிர்கள், அல்லது நீங்களாம் பிதத்வாதிகள், அல்லது நீங்கள்லாம் முர்த்ததுகள். இதுக்கு அர்த்தம் அது இல்லையே.
நீங்கள் புலூகுல் ஹுஜ்ஜத்தை எத்தி வைத்திருக்கிறீர்கள் அவ்வளோதானே தவிர ஃபஹமில் நீங்கள் இன்னும் போகவே இல்லை. ஃபஹமுல் ஹுஜ்ஜாவை மறந்தாச்சு. இப்போ ஃபஹமுல் ஹுஜ்ஜாவை மறந்ததினால் சமுதாயத்தில் பிளவு. வேலை முஷ்ரிக். தர்காவுக்கு ஒருத்தர் போகிறாரு, பார்த்த உடனே தர்காவுக்கு போகக்கூடாது பை, ஏன் போகக்கூடாது, இந்த ஒரு ஆறு திருப்பி போகிறவாரு அல்ல முஷ்ரிக். அது எப்படின்னாக்கா இன்றைக்கி எப்படி காலம் ஆயிடுச்சுனாக்கா, எப்படி ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செய்தால் ஜஸாக்கல்லா ஹைர் சொல்லுவோமா, அந்த மாதிரி அந்த மற்றவர்களை லேபிள் பண்ணுறக்கூடிய கலாச்சாரம் ரொம்ப பெருகி போச்சு. எப்படி ஜஸாக்கல்லா ஹைர் ஜஸாக்கல்லான்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம். அதே போல் நீ முஷ்ரிக்கு, நீ காஃபிரு, நீ பிதத்வாதி, நீ நீ இவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு இப்போ இக்காமத்துல் ஹுஜ்ஜான ஹுஜ்ஜத்தை நிலைநாட்டினார்கள். ஆதாரத்தை எத்தி வைக்கிறது என்றைக்குமே ஆதாரத்தை நிலைநாட்டுறது கிடையாது. நான் ஆதாரத்தை நிலைநாட்டி விட்டேன் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் நான் ஆதாரத்தை கொடுத்து அவர்களை புரிய வைத்தேன். யாருக்கு தெரியுமா, அவர்கள்ட்ட வேற ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதியை நடந்துக்க சொல்கிறான். எங்கே போச்சு நம்மளோட நீதி? இதனால் என்ன ஆகுது? சமுதாயத்தில் பிளவு, சண்டை, ஒரே வீட்டில் சண்டை. இவனை நான் பார்க்க மாட்டேன், நான் அவனை பார்க்க மாட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஃபஹம், அந்த புரிதல், மார்க்கத்தோட புரிதல் இல்லை. எங்கேயாவது சாபாக்கள் இப்படி சண்டை போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சண்டை போட்டாங்களா? இன்றைக்கி நாம் தான் சண்டை போட்டுக்கிட்டுருக்கோம். அதுவும் ஆதாரத்தை எத்தி வைக்கிறது கூட மூல ஆதாரத்திலேருந்து எத்தி வைக்கிறது இல்லை, தர்ஜுமா நமக்கு கொடுத்த நோக்கம் நாம் படித்து தெரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய அமலில் ஒரு யக்கீன் வர்றதுக்காக தான் தர்ஜுமா உலமாக்கல் பண்ணாங்க. ஆனால் இந்த தர்ஜுமாவை வைத்துக்கொண்டு மார்க்கத்தை பிளவுபடுத்திக்கிட்டு மக்களை பிளவுபடுத்திக்கிட்டு இருக்கிறதுக்காக அவங்க பண்ணவே கிடையாது. அதனால் புலூகுல் ஹுஜ்ஜாங்கிறது ஒன்று இருக்குது, ஃபஹமுல் ஹுஜ்ஜான்னு இருக்குது. நபிமார்கள் எல்லாம் இரண்டுமே பண்ணாங்க. அல்லாஹ் குர்ஆனை இறக்கிட்டு போய் விட்டுட்டானா? அந்த குர்ஆனை எப்படி நிலைநாட்டு ரசூல்மார்களை வைத்து நிலைநாட்டி காமித்தான். ரசூல்மார்களை ஒருத்தர் உருவாக்கி இந்த குர்ஆனோட விஷயத்தை மெசேஜ் இப்படி பேசி சொல்லுங்க என்று சொன்னான். குர்ஆன் இருக்க தான் செய்யுது. அவங்களாம் அரபிகள், நம்மளாத அஜ்னபிகள் விட்டுருங்க. அவங்களோட மொழியில், குறைஷிகளோட மொழியில் குர்ஆன் இறங்குனது. அப்படி குறைஷிகளோட மொழியில் குர்ஆன் இறங்கின குர்ஆனை ரசூலுல்லாஹ் விளக்கி சொல்கிறாங்க. எதுக்கு விளக்கணும்? படிக்காத ரசூலுல்லாஹ் விளக்கி சொல்கிறாங்க. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரக்கூடிய வஹீனா அடுத்தான் அர்த்தம். இப்போ வலக்கது பஅத்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சமுதாயத்துக்கும் ஒரு ரசூல் நபி கொடுக்குறாங்க. இதுக்கு இகாமத்துல் ஹுஜ்ஜா அனிஅபுதுல்லாஹ், அதுதான் விஷயம். எதுக்காக ரசூலை கொடுத்தாங்க? அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். ரெண்டு விஷயம். அனிஅபுதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத், அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும், தாகூத்துங்களிலிருந்து பிரிஞ்சு வெளியே வர வேண்டும், தாகூத்துகளை ஒதுக்க வேண்டும். ரெண்டு பர்பஸ். அனிஅபுதுல்லாஹ் இஸ்பாத், வஜ்தனிபுத் தாகூத் நஃபி. ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் நஃபி, இல்லல்லாஹ் உறுதிப்படுத்துறது. ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறோம். என்ன விஷயத்தை உறுதிப்படுத்துகிறோம்? வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறோம். ஏன் தகுதிங்கிற வார்த்தை இங்கே சேர்க்கிறோம்? சில பேர் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று பொருளை கொடுப்போம். ஆனால் அதை விட சிறந்த ஒரு பொருள் என்னன்னாக்க, வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஏன் தகுதி அப்படின்னாக்க, சில விஷயங்கள் சில தகுதிகளை கொண்டிருக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 கிலோ தூக்கிறதுக்கான தகுதி என்னிடம் இருக்குது. 20 கிலோ தூக்கிறதுக்கான தகுதி என்னிடம் இருக்குது. 30 கிலோ இருக்குது. தூக்க முடியுமா? தூக்க முடியாது. ஸோ 30 கிலோ தூக்கிறதுக்கான தகுதி என்கிட்ட கிடையாது. இங்கே ஒருத்தர் இருக்கார், இவரால் ஒருவேளை தூக்க முடியும், இவருக்கு தகுதி இருக்குது, எனக்கு தகுதி இல்லை. ஏன்னா இன்னொருத்தர் இருப்பார், 50 கிலோ வச்சா யாருக்குமே தகுதி இல்லை. ஒருவர் தனியாக 50 கிலோ தூக்கிறதுக்கு தகுதி கிடையாது அவருக்கு. ஸோ அதே போல தான்
இந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்கனாக்க அவங்களுக்கு தோன்றின இது அவங்களோட கற்பனை செய்ததெல்லாம் கடவுள் என்று ஆக்கி கொண்டு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சுக்கொண்டு, ஏன்னா அவங்களோட கற்பனை என்ன கற்பனை, எனக்கு 2 கை இருக்குது, 2 கையில் நான் இவ்வளோ தான் பண்ண முடியும். கடவுள்னால் பெரிய சக்தி பெற்றவர். ஸோ அவர் சும்மா 2 கை வச்சுக்கிட்டு தான் தூக்க முடியாது. எனவே அவருக்கு 10 கை கொடுப்போம். ஒரு மூளையை வச்சு தான் யோசிக்க முடியாது, 10 மூளையை வைப்போம். நான் நேரில் பார்க்குறேன், எனக்கு பின்னாடி தெரியல, சைடில் எனக்கு தெரியாது, திரும்பி தான் பார்க்கணும். ஆனால் கடவுள் அப்படியா எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர். எனவே கடவுளுக்கு 4 தலை, ஒவ்வொரு டைரக்ஷனில் ஒவ்வொரு தலை என்றெல்லாம் கற்பனை செய்து கொண்டு மக்கள் தகுதியற்றவர்களுக்கு இறைவனோட தகுதியை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது இன்னைக்கும் நடக்குது, அன்னைக்கும் நடந்துச்சு. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. தகுதி இல்லாதவர்களுக்கு தகுதியை கொடுத்தார்கள். மறைவான ஞானம் யாருக்கு இருக்கு? அல்லாஹ்க்கு இருக்கு. ஆனால் இன்னாருக்கு இருக்கு, இந்த அவுலியாவுக்கு இருக்கு என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்ப தகுதியற்றவர்களுக்கு தகுதியை கொடுத்தார்கள். இப்ப உண்மையாலுமே ஒரு சிலையை ஒருவர் கடவுள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த சிலைக்கு தகுதி இருக்கா? கிடையாது. அதனால்தான் நம்ம என்ன சொல்றோம்னா, வணக்கத்துக்கு தகுதியானவன், அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தையிலே எல்லாம் முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு அல்லாஹ் மட்டும்தான். ஸோ வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. லா மஅபூத பிஹக்கின் இல்லல்லாஹ். ஏன்னா இந்த விஷயத்தை சொன்னதுனால தான் ரசூலுல்லாஹ் எதிரியானாங்க. இதே சஃபாவோட மலையில் நின்றுக்கிட்டு இந்த விஷயத்தை சொன்னாங்க. கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன். என்ன சொன்னாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெற்றுவீங்க. அவ்வளோதான் சொன்னாங்க. இவ்வளோ உட்காந்துக்கிட்டு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க வணங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சிலையை பற்றி கூட ஒன்றுமே சொல்லலை. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெற்றுவீங்கன்னொன்னே மக்கள் கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு, இவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு அர்த்தம் இதான், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஸோ இது ஒரு தூண். ஈமானுக்கு 2 தூண். ஒன்று அனிஅபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். தாகூத்துகளிலிருந்து நீங்கள் பிரிஞ்சு வெளியே வர வேண்டும். தாகூத்துனா என்ன? அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடிய எல்லா விஷயமும் தாகூத்துகள். அல்லது இறைவனோட அல்லாஹ்வோட பன்மையை வேற யாருக்காவது வைத்து அழகு பார்க்கறது அது தாகூத். இதில் ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு நபிமார்களை வணங்குகிறார்கள், ரசூல்மார்களை வணங்குகிறார்கள், மலக்குமார்களை வணங்குகிறார்கள். இவர்களெல்லாம் தாகூத் கிடையாது. என்ன காரணம்? அவர்கள் திருப்தி அடைய வேண்டும். என்னை வணங்குவதில் நான் திருப்தி அடைந்தால் நான் தாகூத். புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சிச்சா? ஈசா அலைஹிஸ்ஸலாமோ இல்லை மற்ற அவுலியாக்களோ அப்துல் காதர் ஜிலானி ரஹிமஹுல்லாஹ் மாதிரி ஆட்களோ அவங்க வணங்குறத திருப்தி அடைய மாட்டாங்க. இல்லை உங்களுக்கு மறைவான ஞானம் இருக்குன்னு சொல்கிறதில் திருப்தி அடைய மாட்டாங்க. அடைஞ்சது கிடையாது. யார் ஒருவர் அப்படி அடையிறாரோ, சாய்பாபா இருக்கார், நீங்கள் தான் கடவுள். ஆமாம், நான் தான், அவரே சொல்லிக்குவார் நான் கடவுள்ன்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் அல்லாஹ்வை தவிர யாரெல்லாம் வணங்கப்படுகிறதோ, எதெல்லாம் வணங்கப்படுதோ அவங்க திருப்தியோட, அது அனைத்துமே தாகூத். 1. 2வது அல்லாஹ்வோட குவாலிட்டிஸ். உதாரணத்துக்கு மறைவான ஞானமாக இருக்கலாம், இல்லை ஒபீடியன்ஸோட குவாலிட்டிஸ். அல்லாஹ்வுக்கு தான் உச்சக்கட்ட கட்டுப்பாடு. அல்லாஹ் தான் ஹராம் ஹலாலை பண்ணக்கூடியவன், சொல்லக்கூடியவன். ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அவர் இஷ்டத்துக்கு இதை ஹராம் இதை ஹலால்னு பண்ணுறார், இதுவும் தாகூத். ஸோ அந்த ஹராம் ஹலாலுங்கிறது குணம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. அது உச்சக்கட்ட ஒபீடியன்ஸோட குணம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் மார்க்கத்தோட விஷயத்தில் ஆலிம்களையோ என்னோட முன்னவர்களையோ அல்லாஹ் இப்படி சொல்கிறான் தான், ஆனால் இதான் பண்ணுவேன், இப்போ அதுவும் தாகூத் போயிடும். ஸோ தாகூத்னா சிம்பிளாக என்ன சொல்ல போனால் இமாம் இப்னு கைம் இதான் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தாகூத், அவங்க திருப்தியோடு. எனவே அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி இதோட நம்ம இன்ஷா அல்லாஹ் நிறுத்திக்கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அடுத்தடுத்த வகுப்பில் அடுத்தடுத்த விஷயத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.